சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். எதுல சாலமோன் பெரியவன்? வாசிங்க, லூக்கா 12:27 வாசிங்க. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உடுத்தி இருந்ததில்லை. சாலமோன் முதலாய். சாலமோனை எதுக்கு கம்பேர் பண்றாரு ஆண்டவர்? ட்ரெஸ்ஸிங்க்கு கம்பேர் பண்றாரு. ட்ரெஸ்ஸிங் பண்றதுல சாலமோன் பயங்கரமான ஆளு. நீங்க அப்புறமா 1 ராஜாக்கள் புஸ்தகம்லாம் போய் படிச்சு பாருங்க. அவருடைய ட்ரெஸ்ஸிங்கே தனியாக இருக்கும். அவருடைய அதாவது சாலமோன் வந்து ஞானத்தில் இருந்தார்னா வெறும் தேவ ஞானத்தில் மட்டும் இல்லை, உலக ஞானத்திலும் இருந்தார். அந்த உலக ஞானத்தை கேட்க தான் ஸ்ரீவாதேச ராஜஸ்திரி என்ன செஞ்சாங்க? கடந்து வந்தாங்க. அவங்க மட்டும் வரல, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவுட் ஆஃப் த சிலபஸ் பைபிளை தவிர்த்து சில புக்கில் சாலமோனுடைய ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமாய் அவர் என்னென்ன விதத்தில் செஞ்சார் அப்படிங்கிறத, கட்டடக்கலையாக இருக்கட்டும். இப்போ பைபிள்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தேவாலயம் கட்டியிருப்பார், அவருடைய சாலமோன் மண்டபம் கட்டியிருப்பார், அரண்மனை கட்டியிருப்பார். ஒவ்வொன்றும் எப்படி எப்படி கட்டினார்னு அது மட்டும்தான் விளக்கமாக இருக்கும், ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றத்துலேயும் அவருக்கு ஞானம் ஜாஸ்தி. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங்லேயும் அவருக்கு என்ன இருக்குது? ஞானம் இருக்குது. சில ஆட்கள் இன்றைக்கும் ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப என்ன பண்ணுவாங்க? நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. சில ஆட்களுக்கு அதை பற்றி எதுவுமே கவலையே இருக்காது, அதை பற்றி யோசிக்கவே மாட்டான். நான் சொல்கிறது ஆடம்பரமாக பண்ணுறது இல்லை, அழகாக பண்ணுறது. என்ன இருக்கோ அதை என்ன செய்வாங்க? நீட்டாக. அது என்ன கேட்டால் அதுக்கும் ஒரு தனியாக என்ன வேணும்? ஞானம் வேணும். பயங்கர அந்த ட்ரெஸ்ஸிங்கு மேட்சிங்காக போட்டு அதெல்லாம். இந்த ஆப்பிளோடைய சிஇஓ ஒருத்தர் இருந்தார், செத்து போயிட்டார். அவர் பேர் ஸ்டீவ் ஜாப் இல்லை, ஸ்டீவ் ஜாப் இறந்துட்டார். நீங்கள் ஸ்டீவ் ஜாபை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவும் ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு, ஆல்வேஸ் ஒரே ட்ரெஸ். ஆனால் அந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு 25 செட்டு இருக்கும், ஆனால் ஒரே கலர். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதே கலரில் ட்ரெஸ் போடுறீங்க? ஒரு மாதிரி பிளாக்கில் போட்டிருப்பார் அவர். ஏன் போட்டிங்கன்னு கேட்டபோது ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னார், இந்த காலங்காத்தால் எழுந்திரிச்சு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, இன்றைக்கி என்ன போடலாம், எதோட எதை மேட்சிங்காக போடலான்னு, இது வந்து என்னை டார்ச்சர் பண்ணுது, டெய்லி டென்ஷனாக இருக்குது. யார் சொல்கிறது? ஆப்பிளோடைய ஆள் சொல்கிறாரு, அதை கண்டுபிடிச்சவர் சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய ஞானம் உள்ளவர் சொல்கிறாரு, இந்த ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், நார்மலாக டெய்லி போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி கொடு எனக்கு, இதை நான் டெய்லி போடுவேன், இதான் என்னோடய ட்ரெஸ் கோட், அவ்வளோதான். நிறைய பேர் இப்போ அப்படி இருக்கிறாங்களாம்மா. ஏன்னா ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கலை. எதுக்கு சொல்கிறேன்? இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சாலமோனிலும் அவர் உண்டாக்கின ஒரு கலர் ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, பூக்களுக்கெல்லாம், உண்மையிலேயே அந்த மாதிரி கலர் காம்பினேஷனை வேறு யாருமே கொடுக்க முடியாது. நீங்கள் நேச்சரை எடுத்து பாருங்கள், இயற்கையை, ஆண்டவர் உண்டாக்கின அந்த கலர் காம்பினேஷன்ஸ் அத்தனையுமே நீங்கள் நேராக பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஆனால் அது கர்த்தர் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஒரு பச்சையிலேயே எத்தனை பச்சை இருக்குது. மலைக்கு மேலே போய் நின்று பார்த்தோம்னா, அப்படி பார்த்தோம்னா ஒரு பச்சை தான், ஆனால் ஒரு 10 வகையான பச்சை இருக்குது. லைட் பச்சை, டார்க், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக படைச்சிருக்கிறார். ஆனால் இந்த சாலமோனுடைய வஸ்திரத்தை பார்க்கிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். யார் தெரியுமா? வாசிங்க, எசேக்கியேல் 16:8 வாசிங்க. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது, அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து. என் வஸ்திரத்தை உன்மேல். போதும். சாலமோனுடைய வஸ்திரத்துக்கும் இந்த வஸ்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சாலமோனுடைய வஸ்திரம் அழகாக இருக்கும், சாலமோனுடைய வஸ்திரம் கவர்ச்சியாக இருக்கும், பார்க்குறவங்க பிரமிக்கிறத்தக்கதாக இருக்கும். ஆனால் சாலமோனிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு, இவருடைய வஸ்திரம் எப்படி தெரியுமா? இவர் வஸ்திரம் அழகாக இருந்துச்சு, பிரமிக்கத்தக்கதாக இருந்துச்சு, எதுவும் இல்லை. அந்த வஸ்திரம் என்னை காப்பாற்றக்கூடியதாக இருந்துச்சு. அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். சாலமோனுடைய வஸ்திரம் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அல்லது அவனுடைய பாவத்தை மறைக்கிறதுக்கு, நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு. ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் வஸ்திரம் எப்படிப்பட்டது தெரியுமா? என் நிர்வாணத்தை மறைப்பதற்கு. கீழே இருக்கும், நான் நிர்வாணத்தை மறைக்கிறதுக்குன்னே இருக்கும் அந்த வசனத்தில். உன் நிர்வாணத்தை நான் மூடினேன். இதான் கர்த்தருடைய வஸ்திரம். சாலமோனிலும் பெரிய வஸ்திரம், சாலமோனிலும் பெரியவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலமோன் போட்டது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுப்பா, அது மாற்றி ஆகணும்.
ஒரு நாளைக்கு ஒன்று மாற்றணும், இல்லை 2 நாளைக்கு ஒன்று போடலாம், மாற்றணும். ஆனால் அவனை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய வஸ்திரம் எப்படி தெரியுமா? அது அழகாக இருந்துச்சு, சுத்தமாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சுன்றதெல்லாம் ரெண்டாவது. அந்த வஸ்திரம்தான் என்னை காப்பாற்றினது, என் நிர்வாணத்தை மூடியது, என் பாவத்தை மூடியது. நாம் ஆண்டவர் படைக்கும் போது மனுஷன் நிர்வாணமாக இருந்தான், நிர்வாணமாக இல்லை மனுஷன். அவனை ஒரு மகிமை மூடி இருந்தது. அந்த மகிமை அவன் நிர்வாணத்தை வெளியே தெரியாதபடி மூடி இருந்துச்சு. த பிரசன்ஸ், காட்ஸ் பிரசன்ஸ். அந்த மகிமை தான் பழம் சாப்பிட்டோன்னு போச்சு, நிர்வாணம் வந்துச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி தன் வஸ்திரத்தை அந்த இடத்துல இழக்கிறார். அவருடைய வஸ்திரத்தை எடுத்து அவர்கள் சீட்டு போட்டார்கள். இயேசு வஸ்திரம் இல்லாதவராக இருக்கிறார். அந்த வஸ்திரம் இப்பொழுது மனுஷன் கைக்கு வந்துருச்சு, என் கைக்கு வந்துருச்சு. அந்த வஸ்திரம் என்னை மூடக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் அவனுக்கு வஸ்திரத்தை வாங்கிட்டான், இவரோ எனக்கு வஸ்திரத்தை வாங்கி கொடுத்துட்டார். என் மேல் அவர் வஸ்திரத்தை மூடிட்டார். இந்த வஸ்திரம் தான் இன்னைக்கு என்னை கொண்டு போய் பரலோகத்தில் நிற்க வைக்கிற வஸ்திரமாக இருக்குது. நீதியின் வஸ்திரம்னு பைபிள் சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷத்தில். அந்த வஸ்திரத்தை கர்த்தர் உன் கையிலையும் என் கையிலையும் கொடுத்துருக்கிறார். நீங்கள் வெளியே என்ன போட்டிருக்கீங்கன்றதே முக்கியமே கிடையாது. எவ்வளவு அழகாக வேணால் போடுங்க, இதை விட அழகாக இன்னொருத்தர் போட்டுருவாங்க. எவ்வளவு நீங்கள் டிசைனர் சாரீஸ்ன்னு சொல்கிறான், கடைக்கு போனால் அது ஒன்று தாங்க வரும், இந்த மாதிரி 2 தாங்க வரும், இந்த மாதிரி வேறு கிடையவே கிடையாதும்பா. அது ரொம்ப விலை கூடையாமா. அவன் சொல்கிறான் இந்த மாதிரி வேறு கிடையவே கிடையாதுங்க, உலகத்திலே கிடையாது. இன்னொரு இதோ யூகேல ஒரு கடை இருக்குதாம்மா, ஒரு கோட் தைப்பாங்களாமா. அந்த கோட்டு எத்தனையோ 1000, ஆனால் அந்த மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் தைச்சி கொடுப்பாங்க, அதில் உங்கள் பேரை போட்டு தான் கொடுப்பாங்களாமா. அப்படி இருக்காமா கோட்டெல்லாம். நீ என்ன வேணால் உலகத்தில் இருக்கிறத போட்டு பாருங்க, எவ்வளவு அழகாக வேணால் ட்ரெஸ் பண்ணி பாருங்க, ஆனால் இது எதுவுமே உங்களை திருப்திப்படுத்தாது. என்னைக்கு தேவனுடைய வஸ்திரமாகிய ரட்சிப்பு உங்கள் மேலேயும் என் மேலேயும் வந்துச்சோ, அன்னைக்கு இந்த வஸ்திரத்தின் மேலே இருக்கிற எல்லா ஆசையும் போயிடும். அந்த மேலான வஸ்திரம் ஒன்று நம்மை மூடிக்கொள்ளும். அதுக்கப்புறம் உண்மையிலே சொல்லுவேன், நீங்கள் கர்த்தரோட ரொம்ப நெருங்க 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 இந்த வஸ்திரத்தின் மேலே உள்ள ஆசையெல்லாம் போக தொடங்கிடும். சிலர் கட்டாயமாக ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு வந்துடுறாங்க. கட்டாயமாக ஒயிட் அண்ட் ஒயிட், நாங்கள் எங்கள் சபையில் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுறாங்க, நாங்களும் போடுறோம். சிலர் 1ஆம் தேதி ஆனால் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவாங்க கம்யூனியன் எடுக்கிறதுக்கு. நான் அதை சொல்லலை. அந்த கட்டாய ஒயிட் அண்ட் ஒயிட் இல்லை, உன்னை அறியாமலேயே உங்களுக்குள்ள வஸ்திரத்தை பற்றினதான அந்த ஆசை போயிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த மேலான வஸ்திரம் அல்ல, இதை எதை போட்டாலும் கவலை இல்லைங்க. இது என்ன கலரை ஏதோ ஒன்று டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான். எந்த கலரோ ஒன்று போட்டு போகிறோம், டீசெண்டாக இருக்குது. லக்ஸூரியாக இல்லை, நான் சொல்கிறது டீசெண்டாக இருக்குது. ஆனால் இந்த வஸ்திரத்தின் மேல் உங்களுக்கு எந்த ஆசையும் இருக்காது. உங்களுடைய ஆசை முழுக்க முழுக்க உள்ளே மூடி இருக்கிற மகிமையின் வஸ்திரத்தின் மேலே இருக்கும். நீ பாவம் செஞ்ச உடனே அந்த வஸ்திரம் கொஞ்சம் விலகி உன் நிர்வாணம் தெரியும் பாருங்க, உனக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். ஐயோ நான் என்ன செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன். உன்னை அறியாமலேயே ஏதோ தேவனை விட்டு தூரம் போன மாதிரி இருக்கும். ஆதாம் ஓடி போய் ஒளிஞ்சா மாதிரி இருக்கும். நீங்கள் ஓடி திருப்பி என்ன பண்ணுவீங்க, அந்த பாவத்தை திருப்பி அறிக்கை இட்டு தேவனோடு கூட ஒப்புரவானா தான் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த சமாதானம் வரும். அது வரணும். ஒருவேளை நீங்கள் அப்படி தேவனோட தூரம் போன பிறகு ஐயோ இப்படியே தான் இருக்குது, பேசாமல் இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆல்டர்னேட், சில ஆட்கள்லாம் இருக்கான், இதுலேருந்து ஆல்டர்னேட் கொஞ்ச நேரம் போய் ஏதாவது டிவி பார்ப்போம், கொஞ்ச நேரம் மொபைல் பார்ப்போம், இல்லை கொஞ்ச நேரம் வேறு ஏதாவது பாவம் செய்யணும்னு போயிடுவான். போயிட்டானா அதுக்கப்புறம் தேவனுக்கு அவனுக்கு இருக்கிற அந்த தொடர்பு என்னவாயிடும், துண்டிக்கப்பட்டுரும். அதுக்கு பிறகு தன்னுடைய பாவம் நிர்வாணமாக இருக்குன்னு அவனுக்கு தெரியாமே போயிடும். ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன கேப் வந்தோடனே உனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு ஒன்று வரும். ஐயோ நான் என்ன செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், தேவனை விட்டு கொஞ்சம் தூரம் போகிறேன்னு. உடனே நீ அந்த என்ன பண்ணிடணும், அந்த கேப்பை சரி பண்ணணும். அதுதான் உன் நிர்வாணத்தை மூடுறது. திருப்பி அந்த மகிமை மூடிடும். நீ மேலே போட்டிருக்கிறதில்ல, உள்ளே போட்டிருக்கிற வஸ்திரம், அதை உணரணும். அந்த வஸ்திரம் தேவனுடையது, அது தேவன் கொடுத்தது. அந்த வஸ்திரத்துக்கு ஈக்குவலான வஸ்திரம் உலகத்தில் வேறு கிடையவே கிடையாது. அது கொஞ்சம் கூட விலகக்கூடாது, கொஞ்சம் கூட அது நம்மளுடைய நிர்வாணம் வெளியே தெரியக்கூடாது. முழுவதுமாய் உன்னை அந்த வஸ்திரம் மாற்றும். அந்த வஸ்திரம் தான் அவர் சொல்கிறாரு, என் வஸ்திரத்தை நான் உன்மேல் போட்டேன், நீ நிர்வாணமாக இருந்தாய், என் வஸ்திரத்தை உன்மேல் போட்டேன். அதான் இயேசு சிலுவையில் போட்டது. எடுத்து தன்னுடைய வஸ்திரத்தை நம்ம மேலே போட்டார். இப்போ இயேசு வஸ்திரம் இல்லாதவராக இருந்தால் மீண்டும் அவர் மகிமையின் வஸ்திரத்துக்கு அவர் வந்துட்டார். இப்போ நம்மையும் அதே மகிமையின் வஸ்திரத்துக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ சாலமோனிலும் வஸ்திரத்தில் பெரியவர் ஒருவர் இருக்கிறார்.
அவர் நம்மையும் அதே வஸ்திரத்தை போட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.